ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிரான கொள்கையுடனே செயற்படுவேன், நாமல் தெரிவிப்பு. பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு ஜனாதிபதி ரணிலுக்கு முழுமையாக ஆதரவளிக்கின்றேன், அலிஸ் சப்ரே தெரிவிப்பு. இணையதளம் ஊடாக வியாபார பதிவுகளை ஆரம்பிக்க துரித நடவடிக்கை. மலையகத்தில் எமது கூட்டணி தீர்மானிக்கும் சக்தியாக மாறும், வடிவேல் சுரேஷ் தெரிவிப்பு. ஜனாதிபதி வேட்பாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது எமது கடமை, கமல் குணரத்ன தெரிவிப்பு. மொனராகலை பொது வைத்தியசாலையில் நடந்த விபரீதம், குழந்தைகள் வாட்டின் கூரை மீது விழுந்த கான்கிரீட் கலவை. நிபிதிகள மாணவன் மீது தாக்குதல், வெளிக்கள உத்தியோகத்தர் கைது. பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலானோர் தொடர்ச்சியாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தி வருகின்ற நிலையில் வெளிநாட்டல் அமைச்சர் அலிஸ் சப்ரி தனது ஆதரவு ரணில் விக்ரமசிங்கவுக்கு என குறிப்பிட்டுள்ளார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை செய்து இதனை தெரிவித்துள்ளார். அந்த பதிவில், பொருளாதாரத்திற்கு நாம் முன்னுரிமை அளிக்கின்றோம். 2022 ஆண்டின் முற்பகுதியில் பொருளாதாரம் தோல்வியடைந்ததால் எவ்வாறு நாடு வீழ்ச்சியடைந்தது என்பதை நேரடியாக பார்த்தோம். அதனை மீட்பதிலும் ஸ்திரப்படுத்துவதிலும் ஜனாதிபதி ரணில் சிறப்பான பணியை ஆற்றியுள்ளார். தற்போதைய திட்டம் செயல்படும் போது நாம் புதிய முறையில் முயற்சி செய்ய முடியாது. வெற்றிகரமான கொள்கையிலே கடைபிடிப்பது நாட்டின் எதிர்காலத்திற்கு இன்றியமையாதது. எமது பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு நான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு முழுமையான ஆதரவளிக்கின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நம் நாட்டை முதன்மைப்படுத்த வேண்டிய நேரம் இது என அலிஸ் சப்ரே மேலும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் 92 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்த அர்ப்பணிப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து உறுதிப்படுத்தியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இணையதளம் ஊடாக வியாபார பதிவுகளை ஆரம்பிக்க துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார். சமூக வலுவூட்டல் ராஜாங்க அமைச்சர் அனுப பஸ்குவல் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் ஆகியோரின் தலைமையில் ஆளுநர் செயலக கேட்பொரு கூடத்தில் இன்று விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. சிறுதொழில் முயற்சிகளில் ஈடுபடுவோருக்கான வியாபார பதிவுகளை மேற்கொள்வதில் காணப்படும் சிக்கல்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. காலதாமதமின்றி வியாபார பதிவுகளை முன்னெடுப்பதற்கு இணையதள பதிவு முறைமையை அறிமுகப்படுத்துவது சிறந்த செயற்பாடு என தெரிவித்த ஆளுநர், வடக்கு மாகாணத்தில் அதற்கான செயற்பாட்டை துரிதகதியில் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் கூறினார். அத்துடன் பொதுச்சேவைக்கான செயற்பாடுகளை டிஜிட்டல் மயப்படுத்துவதும் அவசியம் என தெரிவித்தார். விசேட தேவையுடையோர் பொதுச்சேவைகளை இலகுவில் அணுகக்கூடிய வகையில் கட்டட நிர்மாணங்கள் அமைக்கப்படுதல் வேண்டும் எனவும் அவர்களுக்கான போக்குவரத்து வசதிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் ராஜாங்க அமைச்சரிடம் ஆளுநர் கோரிக்கை விடுத்தார். இந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்ட ராஜாங்க அமைச்சர் அனுப பஸ்குவல் போக்குவரத்திற்கான பஸ்களை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதாக தெரிவித்தார். அத்துடன் விசேட தேவையுடையோர் இலகுவாக அணுகக்கூடிய வகையில் கட்டட நிர்மாணங்களை மேற்கொள்ளாத பொது நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். வெளிநாடுகளில் வசிக்கும் பிள்ளைகளின் பெற்றோர் அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெற்றுக் கொள்வதில் காணப்படும் இடையூறுகள் தொடர்பில் ராஜாங்க அமைச்சரின் கவனத்திற்கு இதன்போது கொண்டு செல்லப்பட்டது. அதில் காணப்படும் சிக்கல்களை நிவர்த்திக்கவும் நடவடிக்கை எடுப்பதாக ராஜாங்க அமைச்சர் அனுப பஸ்குவல் தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டுடன் ஜனாதிபதி தேர்தலில் தொடர்ந்தும் செயற்படுவோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கட்சி தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஜனாதிபதி தேர்தலின் போது ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைகளை தோற்கடிக்க நாம் செயற்படுவோம். தேசிய வேலை திட்டம் ஒன்றுடன் பயணித்த தலைவர்தான் ஜனாதிபதியாக இவ்வளவு காலத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஆதரவளித்துள்ளார்கள் என்று கூறப்படுகிறது. ஆனால் அவர்களில் சிலர் நேற்றிரவும் எமது வீடுகளுக்கு வந்தார்கள், சிலர் காலையிலும் வந்தார்கள். இவர்களெல்லாம் குழப்பமானதொரு மனநிலையில்தான் தற்போது உள்ளார்கள். இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவது ஒன்றும் புதிது கிடையாது. மொட்டு கட்சியின் வேட்பாளர் தொடர்பாக நாம் இன்னும் கலந்துரையாட வேண்டியுள்ளது. நாம் நபரை இலக்கு வைத்து அரசியல் செய்ய போவதில்லை. எமக்கு அரசியல் கொள்கைகளே முக்கியமாகும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலை பிற்போட முயற்சிக்கிறார் என்று குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவர் சிரேஷ்ட அரசியல் தலைவர் என்ற வகையில் நாட்டின் நிலைமையை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவார் என்றே நம்புகிறோம் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் புதிய அடுக்குமாடி கட்டடத்தை நிர்மாணிக்கும் போது ஏற்பட்ட விபத்து காரணமாக குழந்தைகள் மற்றும் தாய்மார்கள் வார்டிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். புதிய அடுக்குமாடி கட்டடத்திற்கு இயந்திரம் ஒன்றினூடாக கான்கிரீட் இட சென்ற போது கட்டுமான கட்டடத்தை அண்டிய குழந்தை வார்டின் கூரை மீது கான்கிரீட் கலவை தட்டொன்று விழுந்து குழந்தை வார்டின் கூரை இடிந்துள்ளது. இதன்போது வார்டில் இருந்த குழந்தைகள் மற்றும் தாய்மார்கள் சிலர் மீது கான்கிரீட் கலவை விழுந்துள்ளது. இன்று காலை இடம்பெற்ற இந்த விபத்து காரணமாக 3 தாய்மார்கள் மற்றும் 3
சிசுக்கள் பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். விபத்து காரணமாக வாட்டில் உள்ள அனைத்து குழந்தைகள் மற்றும் தாய்மார்கள் தற்போது வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். எந்தவித பாதுகாப்பு நடவடிக்கைகளும் இன்றி கட்டட நிர்மாண பணிகள் இடம்பெற்று வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கமும் இலங்கை விவசாயிகள் சங்கமும் இன்று ஒன்றாக சங்கமித்துள்ளன. எனவே இனிவரும் காலப்பகுதியில் அரசியல் மற்றும் தொழிற்சங்க ரீதியில் இந்த கூட்டணி தீர்மானிக்கும் சக்தியாக விளங்கும் என்று இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளரும் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வடிவேலு சுரேஷ் தெரிவித்தார். நுவரெலியாவில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இவர் இவ்வாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்றைய தினத்திலே மலையகத்திலே ஒரு பாரிய புரட்சி ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது பாரிய தொழிற்சங்கமான இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கமும் நுவரெலியா மாவட்டத்திலே மிக கூடுதலான விவசாயிகளை கொண்ட ஒரு மூத்த தொழிற்சங்கம் இலங்கை விவசாயிகள் சங்கம். இந்த இலங்கை விவசாயிகள் சங்கமும் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கமும் இன்று ஒன்றாக சங்கமித்திருக்கின்றது. இன்று ஒன்றாக கைகோர்த்திருக்கின்றோம். இந்த அடிப்படையிலே இலங்கை விவசாயிகள் சங்கத்தினுடைய கிட்டத்தட்ட 7,500க்கும் 10,000க்கும் இடைப்பட்ட குடும்பங்களும் அங்கத்தவர்களும், அதே போன்று இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்திலே நாடு பூராவும் 11 மாவட்டத்தை உள்ளடக்கிய 2,75,000க்கும் 3,00,000க்கும் இடைப்பட்ட வாக்குகளும் ஒன்று சேர்ந்திருக்கின்றது. ஆகவே இதிலே ஒரு பாரிய புரட்சி, ஒரு முடிவு செய்யக்கூடிய ஒரு கூட்டமைப்பாக இந்த கூட்டமைப்பு இயங்குவதற்கு இன்று தீர்மானித்திருக்கின்றோம். ஆகவே அந்த இலங்கை விவசாயிகள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு மாதவன் சுரேஷ் அவர்கள் இன்று இலங்கை தேசிய தொழிலாளர் சங்கத்திலே அவர்களுடைய முக்கியஸ்தர்கள் உயர் சங்க உறுப்பினர்களோடு வந்து இணைந்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இரு சங்கங்களும் இணைந்து செயற்படுவதாக இன்று ஒன்றாக நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். இது அரசியல் தொழிற்சங்கம் இரண்டிற்கும், தொழிற்சங்க ரீதியிலும் கூட ஒட்டுமொத்த மலையகத்திற்கும் நாங்கள் எவ்வாறு தலைமைத்துவம் வழங்குவது, எவ்வாறு எங்கள் சமூகத்துக்கு செய்வது என்பது சம்பந்தமாகவும், அதே போன்று அரசியல் ரீதியிலே எதிர்காலத்திலே எங்களுடைய பேரம் பேசும் சக்தியை எவ்வாறு உருவாக்கிக் கொள்வது, எவ்வாறு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் கொடுப்பது, எவ்வாறு மாகாண சபை தேர்தலுக்கு முன் கொடுப்பது, எவ்வாறு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன் கொடுப்பது, எவ்வாறு பிரதேச சபைகளுக்கு முன் கொடுப்பது என்ற ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் இன்று ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக மேற்கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த இணைப்பு என்னை பொறுத்தவரையில் என்னுடைய 53 வருட அனுபவத்திலே நான் நினைக்கின்றேன். அவர் திரு மாதவன் சுரேஷ் அவர்கள், அவருடைய தகப்பனார் மாதவன் அவர்கள், அவருடைய காலகட்டத்திலே வையாபுரி மாதவன் தனுஷ்கோடி மாதவன் அவர்கள் அந்த காலகட்டத்திலிருந்து ஒரு நேர்மையான முறையிலே இந்த தொழிற்சங்கத்தை கட்டி வளர்த்துவது எங்களுக்கு தெரியும். அதே போன்று இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்துக்கு வயது 70, இதற்கு வயது 60. ஆகவே இன்றைக்கு இந்த இரண்டு சங்கங்களும் ஒன்றாக இணைந்திருப்பது நிச்சயமாக மலையகத்திலே ஒரு மாற்றம். அந்த மாற்றம் இந்த மலையக இளைஞர்களை கொண்டு தலைமைத்துவம் வழங்கக்கூடிய ஒரு மாற்றமாக அமையும் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. ஆகவே பொறுத்திருந்து பாருங்கள், எங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். சர்வஜன பலய கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளராக 3 பேர்கள் முன்மொழியப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் தெரிவின் பின்னர் ஆகஸ்ட் 4ஆம் தேதி சுகதாச விளையாட்டரங்கில் நடைபெறும் பிரதிநிதிகள் மாநாட்டில் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது குறித்து நாட்டுக்கு வெளிப்படுத்தப்படும். சர்வஜன பலய கூட்டணி என்பது பல அரசியல் கட்சிகளின் கலவையாகும் என்றும் அதன் தலைவர்களில் ஒருவராவது அல்லது வேறு யாராவது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார்களா என்பதை எதிர்காலத்தில் பார்க்கலாம் எனவும் கம்மன்பில மேலும் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினரும் தொழிலதிபருமான தம்மிக்க பிரேரா நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. அந்த கட்சியின் உறுப்பினரும் ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவருமான உதயங்க வீரதுங்க இதனை குறிப்பிட்டுள்ளார். நேற்று இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழு கூட்டத்தின் போது மொட்டு சின்னத்தில் பிரத்யேக வேட்பாளரை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த வேட்பாளரை இந்த வாரம் அறிவிக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்திருந்தது. எவ்வாறாயினும் அந்த கட்சி தம்மிக்க பிரேராவையே ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கவிருப்பதாக உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது பாதுகாப்பு அமைச்சின் கடமையாகும். இது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அமைச்சரவை பத்திரத்திற்கமைய பாதுகாப்பு பதவி நிலை பிரதானியின் தலைமையில் உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன தெரிவித்தார். மேலும் தேர்தல் கடமைகளில் பெரும்பாலும் போலீஸ் உத்தியோகர்களை ஈடுபடுத்தப்படுவர். எவ்வாறு இருப்பினும் தேர்தல் காலத்தில் ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் போலீஸ் மாதிபர் கோரிக்கை விடுக்கும் பட்சத்தில் ராணுவம் கடற்படையினரின் ஒத்துழைப்புகளை வழங்கவும் பாதுகாப்பு அமைச்சு தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
அது மாத்திரமன்றி தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் தீவிர செயற்பாடுகள், அடிப்படைவாத செயற்பாடுகள், அறகலைய போன்ற செயற்பாடுகள் ஏற்படாமல் இருப்பதை பாதுகாப்பு செயலாளர் என்ற ரீதியில் தான் உறுதி செய்வதாக குறிப்பிட்ட அவர், மீண்டும் ஒரு அவ்வாறான தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் செயற்பாடுகளுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் குறிப்பிட்டார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன இந்த விடயங்களை தெரிவித்தார். முல்லைத்தீவு மல்லாவி பிரதேசத்தினைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வெளிநாடு செல்ல காத்திருந்த நிலையில் வவுனிகுளத்திலிருந்து இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு யோகபுரம் மல்லாவி பகுதியினைச் சேர்ந்த 27 வயதுடைய ஆனந்தராசா ஜீவன் என்ற இளைஞனை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 20 லட்சம் பணத்துடன் யோகபுரத்திலிருந்து பாண்டியன்குளத்திற்கு நேற்று பிற்பகல் சென்ற இளைஞன் இரவு 8:40 வரை நண்பர்களுடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளதாகவும் பின்னர் அவரது தொலைபேசி வேலை செய்யவில்லை என்றும் அறிய முடிகின்றது. குறித்த இளைஞரின் தொடர்பு கிடைக்காத நிலையில் அவரது நண்பர்கள் தேடிய போது இன்று அதிகாலை 3 மணியளவில் பாண்டியன்குளம் குளக்கரையில் மோட்டார் சைக்கிள் இனங்காணப்பட்டுள்ளது. அதன் பின்னர் தேடியதை தொடர்ந்து வவுனிகுளத்தின் 3வது நீர் சுருங்கையில் உடலம் கண்டெடுக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த பாண்டியன்குளம் போலீசார் நீதிபதி முன்னிலையில் உடலத்தை மீட்டு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். லாவோஸ் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் இலங்கையர்களுக்கு இலவச விசா வழங்கியுள்ள நிலையில் அல்ஜீரியாவும் இலங்கை உட்பட 55 நாடுகளுக்கு இலவச விசா திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. சுற்றுலா பயணிகளுக்கான பயண நடைமுறைகளை இலகுவாக்குவதன் மூலம் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த முடியும் என அல்ஜீரிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய இந்த புதிய இலவச விசா கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிவிதிகல நெறியல பகுதியில் தோட்ட வெளிக்கள உத்தியோகத்தர் ஒருவரின் தாக்குதலுக்கு இலக்கானதாக கூறப்படும் பாடசாலை மாணவர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தரம் 11 கல்வி கற்று வரும் மாணவர் ஒருவரை இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த மாணவன் இன்று காலை பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த போது அவரை தோட்ட வெளிக்கள உத்தியோகத்தர் ஒருவரும் அவரது மனைவியும் இணைந்து தாக்கியுள்ளமை முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் குறித்த தோட்ட வெளிக்கள உத்தியோகத்தர் உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தாக்குதலுக்கு இலக்கான மாணவர் நிவிதிகல பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இப்ப நான் இருக்கிறது ரத்னபுர மாவட்டத்தில் நிவித்திகல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நெறியல்ல தமிழ் வித்தியாலயத்துக்கு முன்னால இருக்கிறோம். இந்த பேரண்ட்ஸ், இந்த தோட்ட மக்கள் எல்லாம் ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த பாடசாலையில படிக்கக்கூடிய 11ஆம் வகுப்புல படிக்கக்கூடிய ஒரு மாணவனை இந்த பாடசாலைக்கு ரொம்ப அண்மித்து இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்துல வசிக்கிற இந்த தோட்டத்தின் நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு உத்தியோகத்தர் கடுமையா தாக்கியிருக்காரு. அவரு தாக்கியிருக்காரு, அவரோட இருந்த இன்னொரு ஸ்டாஃப் ஒருத்தரும் தாக்கியிருக்காரு, அந்த ஸ்டாஃப் மனைவியும் சேர்ந்து தாக்கியிருக்கிறாங்க. சோ இது ஒரு பாடசாலை நேரத்தில் இப்படி நடந்ததை வன்மையா கண்டிக்கிறோம். இது தொடர்பா எமது இந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அதே நேரம் இந்த தோட்ட மக்கள் இளைஞர்கள் சொன்னதுக்கு இணங்க இந்த இடத்துக்கு இங்க ரத்தினபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதி போலீஸ் மா அதிபர் பவித்ரா அவர்களுக்கு இது சம்பந்தமா தெரிவிச்சிருக்கிறோம். அதே நேரம் இந்த விடயம் தொடர்பா இங்க இருக்கிற இளைஞர்கள் கௌரவ அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அவர்கள்ட கவனத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. இந்த தோட்ட மேனேஜருக்கு இப்ப நான் பேசியிருக்கிறேன். கட்டாயம் இந்த அதிகாரி இந்த இடத்திலிருந்து அகற்றப்படணும். பாடசாலை நேரத்தில் முன்ன நமக்கு தோட்டத்துல வேலை செய்யறவங்களுக்கு இந்த ஸ்டாஃப் மார் அடிச்சிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தோட்டத்து உள்ளுக்கு போயிட்டு இந்த அண்மையில களத்துறையில பியர் போத்தல உடைச்சாங்க நம்ம தோட்ட குடியிருப்புக்குள்ள போயிட்டு. இப்ப கடைசியா எங்க தோட்ட தொழிலாளர்கள பிள்ளைகளை தாக்குற அளவு இந்த தோட்ட முகாமைத்துவங்கள் வந்திருக்குமா இருந்தா இதுக்கு மேல எங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனால இது தொடர்பா நான் நிவித்திகல போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியை சந்திப்போம். இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படணும். நான் அதைத்தான் கேட்டுக்கிட்டேன் பிரதி போலீஸ் மாதிபர்கிட்ட. இதுக்கான தகுந்த நடவடிக்கை எடுக்கும் வரை எமது நெறியல்ல தோட்ட மக்களுடன் போராட்டத்தில் நாம் இருப்போம். இதுக்கான தகுந்த நடவடிக்கை எடுக்கிறோம். அவரை கைது செய்யறதுக்கு உத்தரவிட்டிருக்கோம். அது நடைபெறணும், கூடிய விரைவில் அது நடைபெறணும். அதே நேரம் அவர் இந்த தோட்டத்தில் இனிமே வேலை செய்ய முடியாத அளவுக்கு இதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படணும். அதே நேரம் சபரகம மாகாண கல்வி அதிகாரிகள் இதுல இன ரீதியா சிந்திக்காம தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கிற இந்த பாடசாலையின்
மாணவர் கருதி அவருடைய நலன் கருதி செயற்படணும் அப்படின்றதையும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புறேன்.